பூமியில இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்கள்ல நானும் ஒருத்தன்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? ம், அப்படி இருக்கலாம். ஆனா நீங்க தேவனுக்கு விசேஷமானவர் இல்லங்கிற அர்த்தம் இல்ல. தேவன் உங்கள உருவாக்கினார். பிரத்யேகமா உருவாக்கினார். உங்க வாழ்க்கைக்கான ஒரு நல்ல திட்டம் அவர்கிட்ட இருக்கு. உண்மையிலே அவர் கூட நாம நல்லுறவோட இருக்கணுங்கிறதுக்காக தேவன் நம்மள உருவாக்கினார். அந்த உறவு இருக்கும்போது உங்க மனசுல இருக்கிற எத பத்தியும் நீங்க அவர்கிட்ட பேச முடியும். தேவனை தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம குறிக்கோள். ஏன்னா நீங்க தேவனை பத்தி தெரிஞ்சுக்கும் போது உங்க வாழ்க்கைக்கான அவருடைய திட்டப்படி வாழ்றது சுலபம். ஆனா அதுல சவாலான விஷயம் இருக்கு. ஆமா, அது வரப்போதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதுதான் விஷயம். தேவன் முழு நிறைவானவர், பரலோகத்தில் வசிக்கிறார். நாம அவரை விட்டு பிரிஞ்சு இருக்கோம். அவர் பரலோகத்துல இருக்கார், நாம பூமியில இருக்கோங்கிறது காரணம் இல்ல. பாவத்தினால நாம பிரிஞ்சு நிக்கிறோம். பாவங்கிறது தப்பு செய்யறது, இல்லனா தேவன் நாம என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு மாறா தவறான முடிவுகள் எடுக்கிறது. தேவன் கூட நாம இணையறதுக்கு ஒரே வழி தன்னுடைய ஒரே குமாரனான இயேசுவ நம்ம ரட்சிக்க அனுப்புறதுதான்னு தேவனுக்கு தெரியும். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார்னு பைபிள் சொல்லுது. இப்ப இயேசு பிறந்து 2000 வருஷங்களுக்கு மேல ஆயிடுச்சு. பூமியில அவரு பாவமற்ற வாழ்க்கைய வாழ்ந்தார். அன்ப போதிச்சார், நோயாளிகளை குணப்படுத்தினார், தேவனின் ஞானத்தையும் சக்தியையும் மத்தவங்களோட பகிர்ந்துகிட்டாரு. பாவமற்ற அவருடைய வாழ்க்கை காரணமா தேவனுடனான நமது நல்லுறவை அவரால சரி பண்ண முடிஞ்சது. இயேசு நம்ம அதிகமா நேசித்தார். நம்முடைய பாவங்களுக்கு தண்டனையா அவர் சிலுவையில மரித்தார். 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். அவருடைய இந்த பேரன்பு செய்க நமக்கும் தேவனுக்கும் இருந்த இடைவெளியை இணைக்கிற பாலமா இருந்தது. இயேசு தேவனுடனான நித்திய ஜீவனுக்கு வழியாக இருக்கிறார். இயேசுவை இரட்சகராக ஏத்துக்கும்போது தேவனுடனான நல்லுறவு பூமியிலையும் ஆரம்பமாகும். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய்னு பைபிள் சொல்லுது. தேவனுடனான நல்லுறவை தொடங்கணும்னா உங்க இருதயத்துல விசுவாசத்தோட இயேசு என் கர்த்தர்னு சொல்லணும். அப்போ என்ன நினைக்கிறீங்க? இது அவ்வளவு சிக்கலானது இல்ல தானே? நம்முடைய தவறான